வீட்டில் குழந்தைங்க இருக்கிறதுனால ஹெல்த்தியாகவும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அதான் எங்களுக்கு வந்து கொத்து பரோட்டா செஞ்சு சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்துச்சு. பட் வெளியே போனோம் அப்படின்னா அது வந்து அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குமான்னு தெரியல. அதனால நாங்கள் வீட்டிலேயே செய்யலான்னு சொல்லிட்டு கோதுமையில் வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு பரோட்டா ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். கோதுமை மாவில் வந்து ஒரு முட்டை போட்டு நல்லா மசிச்சு அடித்து எந்த அளவுக்கு சாஃப்டாக எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு சாஃப்டாக எடுத்தால் தான் பரோட்டா வந்து சூப்பராக வரும். அதேமாரி பண்ணி நாங்கள் வந்து கோதுமையில் பரோட்டா செஞ்சு எடுத்துட்டோம். ஒரு 6 பரோட்டா போல் செஞ்சு எடுத்து வச்சுட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து கொத்து பரோட்டா செய்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா, வெங்காயம், கேப்சிகம், ஒரு பச்சை மிளகாய், 2 முட்டை, அப்புறம் சிக்கன் குழம்பு. இதுதான் நாங்கள் வந்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா கொத்து பரோட்டா செய்கிறதுக்காக எடுத்து வச்சுருந்தோம். ஃபஸ்ட்டே என் ஹஸ்பண்ட் வந்து வெங்காயத்தை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க. கொத்து பரோட்டா செய்கிறதுக்குன்னே வெங்காயம் கட்டுறது தனி ஸ்டைல் இருக்காமா, அதனால் அவர் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் கேப்சிகம், பச்சை மிளகாய். ஃபஸ்ட்டு ஒரு எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, சோம்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெட்டி வச்சுருந்த வெங்காயம், கேப்சிகம், பச்சை மிளகாய் இதில் இதை போட்டு கொஞ்சோண்டு தேவையான உப்பு போட்டுட்டு வதக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தக்காளி போட்டுட்டு அதையும் வந்து நம்ம நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும்னா போட்டுக்கோங்க, வேணலைன்னா வேண்டாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 முட்டையை வந்து நான் கிணத்துல ஊற்றி வச்சுருந்தேன், எனக்கு கெட்டு போயிருக்குமா அப்படின்னு பார்க்கறதுக்காக. அதுக்கப்புறம் இதே ஜூஸியாக தான் வந்து மிக்ஸ் பண்ணி ட்ரையாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா சிக்கன் குழம்பு வந்து நாங்கள் இதுக்காகவே கடையில் போய் வாங்கி வச்சிடணும். ஸோ அதையும் நாங்கள் வந்து இதில் ஊற்றி கொஞ்சம் ஜூஸியாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவில் நம்ம வந்து பரோட்டா செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நல்லா பிச்சு எடுத்து வச்சாச்சு. அதை வந்து இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போடணும். அந்த மிக்ஸ் பண்ணும்போது அந்த ஜூஸி தன்மை இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அந்த குழம்பும் வந்து ஊற்றிக்கணும். எனக்கு வந்து கிளற என்னாச்சு மிக்ஸ் பண்ணும்போது என்னாச்சு அப்படின்னா கொஞ்சம் கை வலிக்கிற மாதிரி ஆச்சு. அதனால என் ஹஸ்பண்டை ஹெல்ப் கூப்பிட்டுக்கிட்டேன். அவங்க தான் நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு மேலே மல்லித்தலை போட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக இறக்கிட்டோம். டேஸ்ட் வேறு லெவலாக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். ஹெல்த்தியாகவும் இருக்கும். வீட்டில் செஞ்சதுனால எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ் அது என்ன சொல்கிறது அஜினமோட்டோலாம் சேர்க்காமல் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.